உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம். இதான் ஒரு மனிதனுடைய லட்சியம். கடைசி வரைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கணும், மனம் அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், தன்னை உணர்தல், நான் யார், எனக்குள் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சக்தி என்ன, அதை உணரணும். இந்த மூன்றை உணர்வது தான் முழுமையான சக்கரா தியான நிலை. அதான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏற்கனவே ஒவ்வொரு சக்கரத்திலும் நாம் எப்படி ஒரு தியான பயிற்சி பண்ணணும், அதனால உடல் உள்ளுறுப்புகளுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கின்றதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கு முழுமையான சக்கரா நிலை தியான பயிற்சி, அதனுடைய முதல் நிலை, இரண்டாவது நிலை உடல் தளர்த்தும் பயிற்சி, உடல் உள்ளுறுப்புகளை தளர்த்துதல், அப்புறம் ஒவ்வொரு சக்கரங்களிலும் நம்ம பிராணனை அப்படியே நினைத்து எப்படி தியானம் பண்ணுறோம், கீழிருந்து மேல் நோக்கி ஏறு நிலை, அப்புறம் மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கு நிலை. இது எல்லாமே பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம் தான் ஆக போகுது. ஸோ இதற்குள்ளே நீங்கள் அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் கண்களை மூடி தியானம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது முழுமையான உடல் ஆரோக்கியம். எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கும். உள் அமைதி. யாருடைய மனம் சாந்தமாக அமைதியாக இருக்கின்றதோ அவங்களுடைய உடலில் ராஜ உறுப்புகள், இதயம், இதய வாழ்வுகள், நுரையீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், பித்தப்பை அனைத்துமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு செல்களும் அப்படி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நிலையை தரக்கூடிய ஒரு எளிமையான சக்கரா மெடிடேஷன். அப்போ நமக்கு உள் அமைதி கிடைக்கின்றது, உடல் ஆரோக்கியம் கிடைக்கின்றது. தொடர்ந்து இந்த ஏறு நிலை இறங்கு நிலை சக்கரா தியானத்தை நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது தன்னை உணர்தல், உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண், எள்ளகத்து என்னை இருந்ததனை ஒக்குமே உள்ளகத்து ஈசன் ஒளி. இது அவ்வை குரல். இந்த உடலுக்குள், ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் மாபெரும் சக்தியாக, ஆத்ம சக்தியாக, மெய் உணர்வாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை உணரலாம். அந்த உயிராற்றலே நானாக இருக்கின்றேன், பிரபஞ்சம் முழுக்க அதுவே பரவி இருக்கின்றது. அப்போ உங்களுக்கு பயம் அப்படிங்கிறதே இருக்காது, மரண பயங்கிறது சுத்தமாக இருக்காது. இந்த உயிருக்கு அழிவே கிடையாது. அப்போ அந்த உடலோடு இருந்து அந்த உணர்வை உள்ளே வைத்து தன்னுள் இருக்கக்கூடிய உயிராற்றலை, உயிர்த்தன்மையை நாம் உணரும் பொழுது நமது வாழ்க்கை புனிதமடைகின்றது. இந்த பயிற்சியை நீங்கள் இந்த தியான பயிற்சியை ஏறு நிலை இறங்கு நிலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு நோய் வராமல் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தியான பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை. இது சுகாசன நிலை. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். கண்ணை மூடிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல்ல தலை முதல் கால் வரை தசைகள் இருக்கக்கூடிய அந்த வெளித்தசைகள் இருக்கக்கூடிய டென்ஷன் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறோம். தலை வெளித்தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. தோள்பட்டை வெளித்தசைகள் மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை வெளித்தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இடதுகை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளித்தசைகள், வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ முதல் சக்கரம் மூலாதார மையம், முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே கோர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம். அதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது உணர்வை, உங்களது பிராணனை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள் தியானிக்கவும்.
மணிபுரக மையம், வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 2 நிமிடங்கள் தியானிக்கவும். அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 2 நிமிடங்கள் தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். விசுக்தி சக்கரம், தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆக்னி சக்கரம், நெற்றி புருவ மையம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடங்கள். சிதாகாசம், தலைக்கு மேல் 4 இன்ச் வெட்டவெளி, அந்த இடத்திலே உச்சந்தலைக்கு நேராக மேலே ஒரு 4 இன்ச்சு. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் உங்களது உணர்வை கழுத்து முதுகு, நடுமுதுகு, முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம், முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். 1 நிமிடம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஹீட் வரும். கன்னத்தில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கண்ணில். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்தது ஒரு முழுமையான சக்கரா நிலை தியானம். கரெக்டாக 2 நிமிடம் தான். அந்த ஒரு சக்கரத்தில் 2 நிமிடம் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கண்ணை மூடி அமைதியாக அப்படியே இருங்க. சிலருக்கு ஒரு சக்கரத்தில் 3 நிமிடம் இருக்கலாம். 5 நிமிஷம் கூட மனசு அப்படியே அந்த இடத்துல ஒடுங்கி இருக்கலாம். அதனால தவறு கிடையாது. ஒவ்வொரு சக்கரத்திலேருந்து 2 நிமிடம், 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ஒவ்வொரு சக்கரத்திலே அப்படியே தியானம் பண்ணி மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னி, சகசிராரம். அப்புறம் மீண்டும் அப்படியே முதுகுத்தண்டனுடைய பின்வழியாக வந்து இறங்கு நிலை. மூலாதாரத்திலேயே நம்ம மனசை உணர்வை வச்சு 1 நிமிடம் அமைதியாக இருந்துட்டு கண்ணை ஓப்பன் பண்ணிக்கணும். இது எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல பயிற்சி பண்ணுறதுக்கு முழுமையாக மனசு ஒருநிலைப்படாது. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே வாங்க. மனம் பக்குவப்பட்டு உங்களுக்கு மனம் ஒருநிலைப்படும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கிறோம். அப்படி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மானந்தத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நமக்குள் இருக்கக்கூடிய உயிரின் உண்மைத்தன்மையை அனுபவிக்க முடியும். குரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே இருக்கின்றார். இயற்கை தான் குரு, பஞ்சபூதம் தான் குரு, உயிர் தான் குரு. அந்த உயிருக்கு உயிராக உயிரை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் அனைத்தும் கடந்து நின்று நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த மெய் உணர்வு, நான் அப்படிங்கிற உணர்வு, அந்த உணர்வை நீங்கள் உணர முடியும். அப்போ உயிரில் ஒன்றி உங்களுக்குள் ஆனந்தமாக வாழ முடியும். இது ஒரு நாள் பயிற்சி கிடையாது. நீங்கள் பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு தொடர்ந்து நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், முதல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும். ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வராது, ப்ரெஷர் வராது, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, அல்சர் எதுவும் வராது. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். நல்ல ஒரு உள்ள அமைதி கிடைக்கும். தன்னை உணரலாம். ஸோ இந்த பயிற்சியை நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வளமாக வாழுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.